10 seconds, 5 seconds, start. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரையாவது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆதி திராவிட மக்களின் கல்வி அறிவினை உயர்த்துவதே சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக அமையும் என்பதால் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காக இத்துறையால் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்பதனை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உயர்கல்விக்கான தேவையினை கருத்திற்கொண்டு மாணவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் இத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகள் அடுத்த உயர்நிலைக்கு தரம் உயர்த்தப்பட்டு வருவதோடு இப்பள்ளிகளுக்கு தேவையான கூடுதல் வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், குடிநீர், கழிவறைகள் ஆகிய அடிப்படை வசதிகளும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிட மாணவர்களின் கல்வியறிவு வளர்ச்சி விகிதம் மற்றும் கல்வித்தரம் ஆகியவற்றை உயர்த்திடும் பொருட்டு இத்துறை ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் மற்றும் விடுதிகளை சிறப்பாக நடத்துவதுடன் பல்வேறு கல்வி உதவி தொகை திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர கிராமப்புறங்களிலும் வசிக்கும் மாணவ மாணவியர் கல்வி பயில போக்குவரத்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்னும் அடிப்படையில் அவர்கள் படிக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் ஆதி திராவிடர் நல விடுதிகள் நடத்தப்படுகின்றன. இது மாணவ மாணவியரின் இடைநிற்றலை தவிர்த்து அவர்கள் தொடர்ந்து கல்வி பயில வழிவகை செய்கின்றது என்பதை மகிழ்வுடன் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் ஒரு முக்கியமான அங்கமாக பெண் கல்வி விளங்குவதை உணர்ந்துள்ளதன் காரணமாக பெண் கல்வி சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தினை இத்துறை செயல்படுத்தி அதன்படி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆதி திராவிட மாணவியர் 100% பள்ளியில் சேருவதை உறுதி செய்வதற்கும் அவர்களது இடைநிற்றலை குறைப்பதற்காகவும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள், பழங்குடியினர் உண்டி உறைவிட பள்ளிகள் மற்றும் இத்துறையால் நடத்தப்படும் பள்ளி விடுதிகளில் தங்கி கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு 4 இணை சீருடைகள், சமூக நலத்துறையின் கீழ் இயங்கும் மகளிர் தையல் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கப்படுகின்றன. பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களது பொது அறிவு திறனை மேம்படுத்தவும் குடிமைப்பணி மற்றும் இதர போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள தயாராகும் வகையிலும் இத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டங்களினால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் பயன்பெற்று கல்வி பயின்று
வாழ்வில் உயர் நிலையை அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன்.